குரூப் 4 வேக்கன்சி 2024 அதிகரிக்கப்படுமா இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் குறைதீர்ப்பு அழைப்பு மையம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். குறைதீர்ப்பு அழைப்பு மையம் டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கேள்வி கேட்கறதுனால பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்ருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 2024 அறிவிக்கை எண் 1 அதுபடி பார்த்திங்கன்னா படி பார்த்திங்கன்னா 11/9/2024 பார்த்திங்கன்னா 450 வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிகரித்தாங்க. அடுத்தால பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எப்படின்னா பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை 6244 கொடுத்துருந்தாங்க. அடுத்தால இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 480 அதிகரித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6724 வேக்கன்சி இருக்குது. அடுத்தால பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கோரிக்கை வச்சாலும் டோல் ஃப்ரீ நம்பர்லையும் கோரிக்கை வச்சோன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சில நாட்களாக குரூப் 4 காலி பணியிடங்களை அதிகரிப்பு கோரிக்கை வைக்கப்படுகிறது. எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா? வெவ்வேறு துறைகளிடமிருந்து வரும் பட்சத்தில் அவை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் முன் அறிவிக்கப்படும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசி இருக்கையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இந்த இதுமாரி பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2024 வந்துச்சு. அடாண்டமில் பார்த்திங்கன்னா 1/7 பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி தான் 450 வேக்கன்சி ஆட் பண்ணாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்து ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா குரல் கொடுங்க. அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா குரல் கொடுக்குறது நம்மளோட கடமை. அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா படிக்கிறதும் பார்த்திங்கன்னா அதை விட நல்லா படிச்சுட்டே இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா குரலும் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். அதாவது பகைவர்களே என்னுடைய தலைவன் எதிரே நின்று போர் செய்து நின்றவர்கள் எல்லாரும் கல்லாக தான் ஆனார்களாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அதனால் என் தலைவன் முன் போர் செய்ய நிற்காதீங்க அப்படின்னு வள்ளுவர் ஐயா சொல்லியிருப்பார். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர்கள் படை குரல் கொடுத்தால் செவி சாய்க்காமல் யாரும் இருப்பாங்களா? எல்லோரும் செவி சாய்க்க தான் செய்வாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் தான் பண்ணும். நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதை விட முக்கியமானது இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட தப்பை திருத்தணும். கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வரும். அடுத்தல பார்த்திங்கன்னா எக்ஸாமும் பார்த்திங்கன்னா எஸ்கே பிரபாகர் ஐயா டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர் வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி செயல்பாடு ஸ்பீடாக போகுது. அதுபோக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமும் வரும். குரூப் 1 வரும், குரூப் 4 வரும், குரூப் 2 வரும் கண்டிப்பாக. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோரும் படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் பார்த்திங்கன்னா உங்களோட குறைகள் கண்டுபிடிச்சிக்க மாட்டேங்க. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுனோடு சரி, மீதி பார்த்திங்கன்னா எதனாலும் நம்ம ஃபெயில் ஆகணும், அது கண்டுபிடிக்க மாட்டேங்க. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா 75லேருந்து 90க்குள்ளே தான் எடுப்பீங்க. அடுத்த பார்த்திங்கன்னா மேக்ஸில் பார்த்திங்கன்னா 20க்கு கீழே இருப்பீங்க. அதான் அடுத்தால பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்க. ஜிகேல எப்படி இருக்கும், இது ரெண்டே ஒழுங்காக படிக்கலன்னு அப்படி தான் இருக்கும். தமிழில் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா 95 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா 5 முறை எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா நல்லா படிங்க, எடுக்கலாம். நான் இதுக்கு வரைக்கும் 3 முறை தொடர்ந்து எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கடைசி சும்மா போய் குரூப் 4 எழுதியிருந்தேன். இப்போ சனிக்கிழமை நடந்த குரூப் 2 எழுதியிருந்தேன். குரூப் 2லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 94 கொஸ்டின் வருது. நான் படித்த ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் எழுதினேன் சும்மா போய். அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா படிங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கு நல்லா பார்த்திங்கன்னா படிக்கணும்னு நினைக்கிங்க 100%. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது பார்த்திங்கன்னா 2 வாரம் கழிச்சு 70% ஆயிடுது. நீங்கள் படிக்கணும்னு நினச்சது, வேலைக்கு போகணுன்னு அந்த ஊக்கத்துடன் இருந்தது பார்த்திங்கன்னா அதே முதல் மறந்துடுறீங்க. அது மறந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அதுவே நீங்கள் அந்த என்ன காரியத்தில் இறங்கணும்னு நினச்சிங்களோ அதே மறந்துடுவீங்க. எப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம என்ன காரியத்தில் இறங்கணுமோ அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாக இருக்கணும். அதான் சொல்லுவார், ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது. அதாவது செய்யப்படும் ஒரு செயலில் பார்த்தோன்னா அதற்கு பார்த்தோன்னா எப்படிலாம் செய்யணும்னு நம்ம அறிஞ்சு அந்த வினையிலே அந்த எண்ணத்திலே இருக்கணும். அந்த செயல் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டாப் மார்க் எடுக்கணும்னா டாப் மார்க் எடுக்கணும்னு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும்னா அந்த எண்ணத்தோடவே இருக்கணும். நீங்கள் அந்த எண்ணம்
போல தான் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்திலே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி டைவர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு தூக்கம் வராது. அவ்வளோவா படிக்கணும் எண்ணத்திலே இருந்தீங்கன்னா அந்த செய்யப்படும் செயலோட அந்த தொழிலோட வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலோட வந்து பார்த்தோன்னா அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆவீங்க. இந்த வர எக்ஸாமில் எதுவும் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. உன்னால் முடியாதது எதுவுமே உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக முடியும். எல்லோரும் நல்லா படிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும். எல்லோரும் குரல் கொடுங்க கண்டிப்பாக. நன்றி.